ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளில் எல்லாருமே உங்களுடைய தொலைபேசிகளையும் தொலைக்காட்சிக்கு முன்னால இருப்பீங்க. எல்லாருமே போன்ல அப்டேட் அப்படி தட்டிக்கொண்டே இருப்பாங்க. என்ன யார் பண்ணிருக்காங்க நிலவரம் என்ன, யார் முன்னுக்கு நிற்கிறாங்கன்ற மாதிரியா தான் எல்லாருமே பார்த்து கொண்டிருப்பீங்க. அதே மாதிரி தான் நானும் பார்த்து கொண்டு இருக்கிறேன். இரவு விடிய 5 மணி ஆச்சு நிதிரை கொள்றதுக்காக ஓரளவுக்கு பார்த்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அப்டேட்டுகளை போட்டிருந்தோம். அதுக்கு பிறகு ஈழாக போச்சு. சரி, ஓகே. இப்போத்த நிலவரத்தை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா அனிருகுமார திசாநாயக்க அவர்கள் முன்னிலை இருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக அவர் முன்னிலை இருக்கின்றார்கள். ஆனால் தொடர்ச்சியாக அவர்தான் 50% வாக்குகள் பெற்று முன்னிலை வகித்து 9வது ஜனாதிபதியாக அமரப்போகிறாரா என்ற ஒரு கேள்விக்குறியும் இங்கே நிலவி கொண்டிருக்கின்றது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா 52% வாக்குகள் முன்னிலை இருந்து 50% மேற்பட்ட வாக்குகள் இருந்தால் தான் ஜனாதிபதியாக வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்கின்றது. இல்லாட்டி 2ஆம் பிரிப்பு வாக்குகள் என்ன ஆரம்பிப்பாங்க. அந்த ரீதியில் பார்த்தீங்கன்னு சொன்னா 52% இருந்து இப்பொழுது அனிருகுமார திசாநாயக்க அவர்கள் 39.52% வந்திருக்காங்க. அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னும் வாக்குகள் எண்ணப்பட வேண்டும், இன்னும் முடிவடையவில்லை. இந்த ரீதியில இப்ப அனிருகுமார திசாநாயக்க அவர்களுக்கு போட்டியாக சஜித் பிரேமதாச அவர்கள் அடுத்ததாக நிற்கின்றார். 34.28%. அதாவது அனிருகுமார அவர்கள் 39%, இவர் 34%. இன்றைக்கு பாருங்க எவ்வளவு வீத டிஃபரெண்ட் இருக்கு. 5 வீதம் தான் வித்தியாசத்தில் இருக்கின்றது. இந்த ரீதியில பாத்தீங்கன்னா யாருமே 50% வரவில்லை. இதனால யார் ஜனாதிபதியாக வருவார்ன்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கின்ற நிறைய பேர் யூடியூப் தளங்களையும் பேசும் தளங்களையும் வெற்றியை இப்போ கொண்டாட வலிக்கிட்டாங்க. அனுபவம் வின் பண்ணிட்டார், அவர் பாட்டெல்லாம் போட்டு சோங்கெல்லாம் போட்டு வேற லெவலில் கொண்டாட்டங்கள் ஆரம்பிக்க இருக்கிறாங்க. இது சில பேர் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் இது இப்போ ஒரு யோசிக்க வேண்டிய விடயம். எல்லாருமே இந்த தேர்தல்ன்றது எப்பவுமே மாறலாம். ஒரு மாவட்டத்தில் ஒரு ஆளுக்கு கூடவா இருக்கும், ஒரு மாவட்டத்தில் இன்னொரு குறைவா இருக்கும். அந்த ரீதியில் பார்த்தீங்கன்னு சொன்னா தற்சமயம் எண்ணப்படுகின்ற மாவட்டங்களுடைய வாக்குகளின் அடிப்படையில் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 21% இருந்தவர் இப்போ 34% வந்திருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் டக்கண்டு அனுபவம் வருவார்ன்றதை முடிவு செய்ய முடியாது. நிறைய பேர் அப்படியான வீடியோக்களையும் போட்டு கொண்டிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் யோசிச்சு கொஞ்சம் போட வேண்டிய விடயங்கள். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி போடலாம்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். இந்த ரீதியில் பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ எடுக்கப்பட்ட வாக்குகளின் அடிப்படையில் யார் எவ்வளவு விதமான வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க என்றதை இந்த காணொலியில் சொல்றேன். முழுமையான காணொலி இது உறுதிப்படுத்தப்பட்ட காணொலி. பாருங்க, இது அரசாங்கத்தினால உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு தகவலை தான் நான் இதுல உங்களுக்காக சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறேன். இதுலயும் குறிப்பாக அனிருகுமார திசாநாயக்க அவர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா 39.52% வாக்குகள் பெற்றிருக்கிறார்கள். சஜித் பிரேமதாஸ் அவர்கள் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா 34.28%, அதாவது 23,48,052 வாக்குகளும். அருண்குமார் திசாநாயக்கர் பாத்தீங்கன்னு சொன்னா 27,07,105 வாக்குகளும் பெற்று இந்த நிலையில இப்ப 2 பேரும் போட்டி போட்டுக் கொண்டிருக்காங்க. மூன்றாவது பாத்தீங்கன்னு சொன்னா ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 1,19,2,649 வாக்குகளும். அரியணை அதாவது தமிழ் பொது வேட்பாளர் பாத்தீங்கன்னு சொன்னா அவர் 4வது இடத்தில் இருக்கின்றார்கள். 2,10,622 வாக்குகளை பெற்று 3.07% வாக்குகளும். அடுத்ததாக நாமல் ராஜபக்ச அவர்கள் 1,62,733 வாக்குகள் பெற்று 5வது இடத்தில் இருப்பதையும் பார்க்கக்கூடிய இருக்கின்றது. அதிகாரபூர்வமான வாக்கெடுப்பு இது அரசாங்கத்தினால ஒபிஷியலாக சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. இந்த தகவலை தான் உங்கள்கிட்ட நாங்கள் இப்போ சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உண்மையிலே யார் வருவாங்கன்றது இப்போ கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விஷயமா இருக்கின்றது. அனுர வருவதற்கான அதிக சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. இருந்தாலும் யார் வருவாங்கன்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கின்றது. ஏன்னா அனிருகுமார திசாநாயக்க அவர்கள் 52% இருந்தார்கள். சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 21% இருந்தார்கள். கிட்டத்தட்ட அதிக வாக்குகள் வித்தியாசத்துல அனிருகுமார திசாநாயக்க அவர்கள் அதிக வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறுவார் என்றதை ஒரு கணிக்க விடிய வாக்கு கணிப்பை பார்க்கின்ற போது 52% 21% என்கின்ற போது அதுல யார் வெற்றி பெறுவார் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விடியம். 50% மேலேண்டா அவர் ஜனாதிபதியாக வரலாம். அந்த ரீதியில பார்த்த வேலையில ஆனா இப்ப அப்படியே டோட்டலா கொஞ்சம் சருகி 39% அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா 34% இப்பொழுதைக்கும் 2 பேரும் போட்டி போட்டு கொண்டிருக்கிறாங்க என்றதை உண்மையான ஒரு விடயம். ஆனால் இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு இந்த விடயங்கள் இருக்குமோ தெரியல. சில வேளைகளில் சஜித் பிரதமர்கள் முன்னுக்கு வர வேண்டிய சூழ்நிலைகள் வந்தாலும் பெறலாம். இல்லை என்றால் வேறு மாவட்டங்களில் வெற்றி பெற்றால்
வாக்குகள் அதிகம் பெற்றால் அவரை வந்து ஜனாதிபதியாக பெறலாம். அப்படி இல்லை 50% போலாகவில்லை, 50% வந்து பூர்த்தி செய்யவில்லை என்று சொன்னா இரண்டாம் தர வாக்குகள் வந்து எண்ணப்படும். அதாவது விருப்பு வாக்குகள்ல வந்து முதலாவதா நீங்கள் ஒரு ஆளுக்கு போட்டிருப்பீங்க, இரண்டாவதா வந்து சில நேரங்களில் இன்னொரு ஆளுக்கு வந்து போட்டிருப்பீங்க. முதலாவது இப்போ நாங்கள் சங்குக்கு போட்டுட்டு இரண்டாவது வந்து அனுரோக்கு போட்டிருப்போம். இது முதலாவது சங்குக்கு போட்டுட்டு இரண்டாவது வந்து தொலைபேசிக்கு போட்டிருப்போம். அந்த நேரத்தில் இரண்டாம் விருப்பு வாக்குகளை வந்து எண்ணுகின்ற நிலைமை வந்து சில வேளைகளில் ஏற்படலாம் என்றது வந்து ஒரு உண்மையான ஒரு விடயம். யார் வந்தாலும் பார்ப்போம். ஆனால் எல்லாருமே வந்து கேட்டது ஒரு புது ஜனாதிபதி, அது சஜித் பிரேமதாசாவும் இருக்கலாம், அனுர்குமாராவும் இருக்கலாம். ஆனால் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் இப்போ அனுர்குமார் அவர்கள்லாம் வந்து இருக்கின்றார் என்பது வந்து எந்தவித ஐயமும் இல்லை. கிட்டத்தட்ட 40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் இப்போதைக்கு இருக்கிறார். ஆனால் பார்ப்போம். என்னவாக இருந்தாலும் எங்களுடைய தமிழ் மக்களுக்கும் எங்களுடைய இலங்கை மக்களுக்கும் ஒரு நன்மையான ஒரு விடயமாக, எங்களுடைய நாட்டை வந்து கட்டி எழுப்புவராக, எங்களுடைய தமிழ் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அவர்களுடைய உரிமைகளை வந்து பெற்றுக் கொடுப்பவர்களாக இருந்தால் எங்களுக்கு அதுவே போதும். எங்களுடைய மக்கள் லைன்லையும் கியூஎல்லையும் இரவு பகலாக நின்று பெட்ரோல் அடிக்கவும் கேஸுக்கு நிற்கவும் அப்படியான விடயங்களை வந்து தவிர்த்து ஒரு அரிசி பருப்பு அன்றாட தேவைகள் வந்து இலகுவாக கிடைக்கிற அளவுக்கு வந்து ஒரு ஆட்சி நடைபெற்றாலே மேலே அது ஒரு போதுமான ஒரு விடயமாக இருக்கும். எங்களை மக்களுக்கு என்ன கேட்குறீங்க? நகை வேணுமா, பணம் வேணுமான்னு கேட்குறீங்களா? இல்லவே இல்லை. எங்களுக்கு வந்து ஒரு நாள் 3 நேரம் சமைச்சு சாப்பிட்டு நித்திர கொண்டு எழுப்பினா காணும். நல்ல வேலைக்கு போகிறோம், இதை பகல் சாப்பிட்றோம், மதியம் சாப்பிட்றோம், சோறு சாப்பிட்றோம், இரவு புட்டு சாப்பிட்றோம், நல்ல நித்திர ஓடுறோம், ஒரு படம் பார்க்குறோம், ஓகே வாரம், அவ்வளோதான். எங்களுக்கு வந்து வேறு எதுவுமே வேண்டாம். நீங்கள் மாடியாக கட்டிடம் கட்டி எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம். ஆனால் எங்களுக்கு வந்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டி எழுப்பக்கூடிய மாதிரி ஒரு தொழில் வாய்ப்புகளோ அப்படி எங்களுக்கு அன்றாடம் எங்களுக்கு தேவையான ஒரு உணவுப் பொருட்களையோ வந்து எந்தவித இடையூறுகளும் இல்லாமல் மக்கள் வந்து கஷ்டப்படாமல் எங்களுக்கு சுலபமான முறையில் வந்து இது கிடைக்கணும் என்றதான் வந்து எங்களுடைய மக்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது. அந்த ரீதியில் ஜனாதிபதியாக யார் வரப்போறாங்கன்றதை வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இப்போ இந்த தேர்தல் முடிவுகள் வந்து போய்கொண்டே இருக்குது. தொடர்ச்சியாக பாருங்க, அனுரா வருவாரா, சஜிதா வருவாரா, அதை பெரும்பான்மையாக அந்த முன்னிலையை நிற்கின்றார். ஓகே பார்ப்போம். யார் வந்தாலும் எங்களுடைய நாட்டை நன்றாக கட்டி எழுப்பி ஒரு புது யுகம் படைக்க வேண்டும். எங்களுடைய இலங்கையை சிங்கப்பூராகவோ மாலத்தீவாகவோ மாற்றுவதற்கான முயற்சிகளை எடுத்தாலும் ஓகே. இல்லை என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய மக்கள் நன்றாக வாழ்வதற்கான ஒரு நல்ல சூழ்நிலையே எங்களுடைய மக்கள் எங்களுடைய ஜனாதிபதிகள் வந்து வாரவங்க எடுத்தாலே எங்களுக்கு ஒரு பெரிய கும்பிடு போட்டு மக்கள் உண்மையிலே நன்றி சொல்லுவாங்க. இதுதான் எங்களோட மக்கள் வந்து எதிர்பார்க்கிறது. இதுதான் யதார்த்தம். பெரிய அளவில் எல்லாம் எங்களோட மக்கள் எதிர்பார்க்கறது இல்லை. நாங்கள் 3 நேரம் சாப்பிட்டா போதும், வாழ்ந்தா போதும், அவ்வளவுதான். ஓகே, அதான் உண்மை. ஓகே, இந்த காணொலி வந்து பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் நடந்த அப்டேட்டுகளை வந்து உங்களுக்காக ஒரு குறுகிய நேரங்களில் வந்து சொல்லிக்கிறேன். இனி வருகின்ற அப்டேட் யார் ஜனாதிபதியாக வருவாங்க என்ற அந்த காணொலியில் உங்களோட சந்திக்கிறேன். நான் உங்கள் மாதுளன். பாய்.